ஓம் சாந்தி. 2/4/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, மற்ற தொடர்புகளை துண்டித்துவிட்டு ஒரு பாபாவுடன் இணையுங்கள். சகோதர சகோதரன் என்ற பார்வையில் பாருங்கள். அப்போது தேகத்தை பார்க்க மாட்டீர்கள். பார்வை கெடாது. சொல்லிலும் சக்தி இருக்கும். கேள்வி: தந்தை சிவபாபா குழந்தைகளுக்கு கடன்பட்டவரா அல்லது குழந்தைகள் தந்தைக்கு கடன்பட்டவர்களா? பதில்: குழந்தைகளாகிய நீங்களோ அதிகாரிகள். தந்தைதான் உங்களுக்கு கடன்பட்டவராக இருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் தானம் செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு 1க்கு 100 மடங்காக தந்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஈஸ்வரன் பெயரில் நீங்கள் என்ன கொடுக்கிறீர்களோ அதற்கு அடுத்த பிறவியில் கைமாறு கிடைக்கிறது. நீங்கள் கைப்பிடி அவள் கொடுத்து உலகத்திற்கே எஜமானர் ஆகிறீர்கள். எனவே நீங்கள் எவ்வளவு பரந்த மனமுடையவர்களாக இருக்க வேண்டும். நான் பாபாவிற்கு கொடுத்தேன் என்ற இந்த எண்ணம் கூட ஒருபோதும் வரக்கூடாது. ஓம் சாந்தி. இது புருஷோத்தம சங்கம யுகம் என்பதை படவிளக்க கண்காட்சியிலும் மியூசியத்திலும் புரிய வையுங்கள். புத்திசாலிகள் நீங்கள் மட்டும்தான். எனவே அனைவருக்கும் இது புருஷோத்தம சங்கம யுகம் என்பதை எவ்வளவு புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. மியூசியம்தான் அனைத்தையும் விட அதிகமான சேவை நடக்கும் இடம். அங்கே நிறைய பேர் வருகிறார்கள். ஆனால் நன்றாக சேவை செய்யும் குழந்தைகள் குறைவாக தான் இருக்கிறார்கள். அதாவது நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க அப்படின்னா நிறைய ஹேண்ட்ஸு தேவை. அந்த மாதிரி இருக்காது இல்லையா? ஆகையால இருக்கிறவங்களே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு டைம் வரும்போது எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகிடும். அவங்களால சொல்ல முடியாது. ஷார்ட்டாக கூட சொல்லுவாங்க. நிறைய புரிய வைக்க மாட்டாங்க. அதனால் பாபா யுக்தி சொல்வார். ஆத்ம உணர்வில் இருந்து சொல்லணும், பாத்திரத்தை அறிந்து தானம் பண்ணணும், நிறைய சொல்லக்கூடாது, எனர்ஜியை கூட சேமிக்கணும். இல்லைன்னா நிறைய பேருக்கு எப்படி மெசேஜ் கொடுக்க முடியும்? அதனால் இந்த யுக்தியும் நம்ம கற்றுக்கணும். நிறைய பேர் நீங்கள் பாரதத்திற்கு என்ன சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது ஆரம்பத்தில் அவங்க யோசிப்பாங்க, நம்ம என்ன சேவை செய்கிறோம்? இப்போ உலகத்தில் சோஷியல் சர்வீஸ் அப்படின்னா அவங்களுக்கு தையல் மிஷின் கொடுப்பது, இல்லை கல்விக்காக உதவி செய்கிறது, பிளட் டொனேஷன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இல்லையா? நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது முழிக்கக்கூடாது. அதையும் பாபா சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். நீங்கள் இந்த ராவண ராஜ்யத்தை ராமராஜ்யமாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகம் ஒரு காடு. நீங்கள் இந்த சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள் என்று பகவான் கூறுகிறார். நீங்கள் காட்டிலும் இல்லை, மலர் தோட்டத்திலும் இல்லை. இப்பொழுது மலர் தோட்டத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது மியூசியத்தில் சங்கம யுகத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் என்ன செய்துட்ருக்கிறீங்க அப்படின்றது புரிய வைக்கணும் இல்லையா? ஆகையால் உலகம் காடு, ஆனால் நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கீங்க. மலர் தோட்டத்திற்கு தயாராகிட்ருக்கீங்க அல்லது மலர் தோட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு புரிய வச்சிட்ருக்கிறார். அடுத்தது இன்னும் ஒரு கேள்வி கேட்பாங்க. உங்களிடம் இந்த செலவுகளுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருகிறது என்று கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு என்ன பதில் சொல்லணுன்றது பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். நாங்கள் பிரம்மா குமாரிகளும் பிரம்மா குமாரர்களும் சேர்ந்து செய்கிறோம் என்று சொல்லுங்கள். நீங்கள் அன்னோன் வாரியர்ஸ், அதாவது மறைமுகமான போர் வீரர்கள். உங்களுடைய இந்த பெயர் பிரசித்தமானது. உண்மையில் அந்த மிலிட்ரியில் மறைமுகமான போர் வீரர்கள் என்று யாருமே இருப்பதில்லை. அன்னோன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, சிப்பாய்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய லிஸ்ட் இருக்கும்.
பேர் பதிவேட்டில அவங்களுடைய பெயர் இருக்கு, நம்பர் இருக்கும். ஆகையில எப்படி அவங்க அன்னோன் ஆக முடியும்? அவங்க எந்த அர்த்தத்தில சொல்லுவாங்க அப்படின்னா, பூமிக்குள்ள ஒளிஞ்சு இருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாம இருப்பாங்க. எதிரிங்க வரும்போது அட்டாக் பண்ணுவாங்க. ஆகையால அன்னோன் வாரியர் சில நேரத்தில மஃப்டில இருப்பாங்க. இப்போ போலீஸ்காரங்கள கூட ஒரு சில ஏரியாஸ வந்து சென்சிட்டிவ் ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஏரியாஸ்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிற மாரி இளநீர் கடை வச்சிருக்காங்க. இந்த பொம்மை கடை வச்சிருக்காங்க. அங்க யாரும் ஆட்களே வரமாட்டாங்க. வியாபாரமே நடக்காது. ஆனா, அங்க வந்து கண்காணிக்கிறதுக்காக யாரோ இருப்பாங்க. அதுக்கெல்லாம் அன்னோன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மறைமுகமாக கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய பெயர் எல்லாமே ரிஜிஸ்டர் நல்லா வந்து பதிவாயிருக்கும். ஆகையால் மறைமுகமாக இருக்கக்கூடிய போர் வீரர்கள் நீங்கள்தான். எந்த பெயர் பதிவேட்டிலும் உங்கள் பெயர் இல்லை. உங்களிடம் எந்த ஆயுதமும் இல்லை. இங்கு ஷரீரத்தின் ஹிம்சை எதுவும் இல்லை. யோக பலத்தினால் நீங்கள் உலகத்தையே வெற்றி அடைகிறீர்கள். ஈஸ்வரன் சர்வசக்திவான் அல்லவா? நினைவின் மூலம் நீங்கள் சக்தி அடைகிறீர்கள். சதோ பிரதானம் ஆகுவதற்காக நீங்கள் பாபாவிடம் யோகா வைக்கிறீர்கள். நீங்கள் சதோ பிரதானம் ஆகிவிட்டால் ராஜ்யமும் சதோ பிரதானமானதாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்கிறீர்கள். அதாவது சதோ பிரதானம் ஆகிறதுக்கு யோகா செய்றீங்க. யோக பலம் சொல்லலாம் அல்லது நினைவின் மூலமா நீங்க சத்தோ பிரதானமாக மாறிடுறீங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க சத்தோ பிரதானம் ஆயிட்டீங்கன்னா, சத்தோ பிரதானமான உலகம் வேணும் இல்லையா? அதுக்கு ஸ்ரீமத் படி நீங்க சத்யுகத்தை ஸ்தாபனை செய்துட்டு இருக்கீங்க அப்படின்றார். ஆனா அதற்கு வேண்டிய சக்தி பாபா கொடுக்கிறார். யோக பலம். ஷிவ் பாபா இன்காக்னிட்டோவாக இருக்கிறார். இன்காக்னிட்டோ என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், இருக்கிறது ஆனால் கண்களுக்கு புலப்படுவதில்லை. ஒரு பொருள் இருக்கிறது ஆனால் அது கண்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு இன்காக்னிட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல சிவ் பாபா இந்த பிரம்மா பாபாவிற்குள்ள இருக்கிறார். இந்த கண்களுக்கு புலப்படுவதில்லை. ஆகையால் அவர் இன்காக்னிட்டோ. அதாவது நீங்கள் சிவ் பாபாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது. அதாவது சிவ் பாபாவும் மறைமுகமாக இருக்கிறார். நீங்களும் மறைமுகமாக இருக்கிறீங்க. சக்தியும் மறைமுகமாகவே அடைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றார். நாம் தான் சுயதர்ஷன சக்கரதாரிகள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நினைவு அனைவருக்கும் இருப்பதில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நினைவு இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தான் இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் அனைவரும் மணமகள். பாபா மணவாளன். அவர் வருவதே அனைவருக்கும் சத்கதி செய்வதற்காக. குழந்தைகளாகிய உங்களை பாபா அலங்கரிக்கிறார். உங்களுக்கு டபுள் இன்ஜின் கிடைத்திருக்கிறது. ரோல்ஸ் ராயல்ஸின் இன்ஜின் மிக நன்றாக இருக்கும். அதாவது ரோல்ஸ் ராயல்ஸ் அப்படின்றது ஒரு கார். அது ஒரு வெரைட்டி கார். உயர் ரக கார் அப்படின்னு சொல்லலாம். BMW, ஆடி, மெர்சிடிஸ் பென்ஸ் போல அது ஒரு கார் மாடல். ரோல்ஸ் ராயல்ஸ் அப்படின்றது அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 6 கோடிக்கு மேலே போகும். சரி 6 கோடி என்கிட்ட இருக்கு ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்னா அதான் இல்லை, வாங்க முடியாது. பணம் கொடுத்துட்டா கார் கிடைக்கும் அப்படின்னு இல்லை. அவங்க ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. உங்கள் பணத்தை பார்க்க மாட்டாங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. அந்த கார் யூஸ் பண்ணுறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த காரை பற்றி பாபா வந்து சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது அந்த காருடைய இன்ஜின் அவ்வளோ நல்லா இருக்குமா. எதுக்கு பாபா இதை சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு அது போன்ற மிக உயர்ந்த இன்ஜின் கிடைச்சிருக்கு. பாபாவும் அப்படிதான் அப்படின்றார். டபுள் இன்ஜின் கிடைச்சிருக்கு இல்லையா? ஆகையால அதை வந்து அந்த ரோல்ஸ் ராயல்ஸ் காருடைய உதாரணத்தை கொடுத்து பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். அடுத்தது பாபா சேவையை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். என்னுடைய மற்றும் லக்ஷ்மி நாராயணன் ராதா கிருஷ்ணனுடைய பக்தர்களுக்கு ஞான தானம் கொடுக்க வேண்டும். ஞானத்தை வீணாக்க கூடாது.
பாத்திரம் அறிந்துதான் தானம் செய்யப்படுகிறது. ஆகையால ஞானத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. சிவனுடைய பக்தர்கள், இல்ல தேவதைகளுடைய பக்தர்கள் அப்படின்னா கொஞ்சம் முக்கியத்துவம் குடுத்து கேட்பாங்க. ஆகையால அவங்களுக்கு நீங்க சேவை செய்யுங்க அப்படின்றார். உலகம் காரிருளில் கிடக்கிறது. அதை இப்பொழுது விழித்தெழச் செய்ய வேண்டும். அரைக்கல்பமாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சுயம் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு சகோதர சகோதரன் என்ற பார்வையில் பாருங்கள். அப்பொழுது நீங்கள் யாருக்காவது ஞானம் கொடுத்தால் உங்களுடைய சொல்லிலும் சக்தி இருக்கும் என்று பாபா புரிய வைக்கிறார். சத்யுகத்தில் அனைவரும் ஜீவன் முக்தியில் இருந்தார்கள். கலியுகத்தில் அனைவரும் ஜீவன பந்தனத்தில் இருக்கிறார்கள். இவையெல்லாம் யாருக்குமே தெரியாது. இந்த விஷயங்களை எல்லாம் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பிறகு குழந்தைகள் தந்தையின் பெயரை வெளிப்படுத்துகிறீர்கள். முக்கியமான விஷயம், எழும் போதும் அமரும் போதும் போகும் போதும் வரும் போதும் பாபாவை நினைத்து கொண்டே இருங்கள். அறிமுகம் கொடுத்து கொண்டே இருங்கள். நீங்கள் லௌகீக தந்தையை நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள். பாரலோகீக தந்தையாகி என்னை மட்டும் மறந்து விடுகிறீர்கள் என்று பாபா குழந்தைகளை புகார் செய்கிறார். வெட்கமாக இல்லையா? நீங்கள்தான் தூய்மையான இல்லற விவகாரங்களில் இருந்தீர்கள். மீண்டும் இப்பொழுது அதுபோல் மாற வேண்டும். நீங்கள் பகவானின் ஒப்பந்ததாரர்கள். எனவே புத்தி எங்கும் அலையவில்லை தானே என்று தன்னை தானே பார்த்து கொள்ளுங்கள். மற்ற தொடர்புகளை விட்டுவிட்டு ஒருவருடன் தொடர்பை இணையுங்கள் என்று பாபா கூறுகிறார். தவறுகள் செய்யக்கூடாது. பகவான் கூட பாடம் கற்பிப்பார் என்பது உலகத்தினருக்கு தெரியாது. நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலையடைய படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு பரந்த மனம் இருக்க வேண்டும். பாபாவின் மீது நீங்கள் கடனை ஏற்றுகிறீர்கள். நீங்கள் பாபாவிற்கு அனைத்தையும் கொடுப்பதினால் பாபாவும் உங்களுக்கு அனைத்தையும் திருப்பி தர வேண்டி இருக்கிறது. நான் பாபாவிற்கு கொடுத்தேன் என்ற இந்த எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது. நிறைய பேருக்கு நாம் இவ்வளவு கொடுத்தோம், நம்மை இவர்கள் கவனிப்பதே இல்லையே, ஏன் என்று மனதில் தோன்றுகிறது. நீங்கள் கைப்பிடி அவல் கொடுத்து உலக ராஜ்யத்தையே அடைகிறீர்கள். அதாவது இங்க சில பேர் நிறைய சேவைக்காக செய்றாங்க, நிறையவே செய்றாங்க. ஆனால் அவங்கள ஸ்பெஷலா கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். பரந்த மனமுடையவர் ஆகங்க. நீங்க செய்தீங்க, நான் பாபாவுக்கு செய்தேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உண்மையிலும் என்னை கடனாளியாக ஆக்கிட்டு இருக்கீங்க. ஒன்று கொடுக்குறீங்க, அதுக்கு 100 மடங்கு நான் கொடுக்க வேண்டி இருக்கு. வட்டியோடு நான் கொடுக்குறேன். ஆகையால நான் பாபாவுக்கு கொடுக்குறேன்னு கூட நீங்க நினைக்க கூடாது. ஒரு கைப்பிடி அவல் கொடுத்துட்டு உலக ராஜ்யத்தையே அடையிறீங்களே, நான் கொடுத்தேன்னு சொல்லலாமா? அப்ப இது யோசிக்கணும். நம்ம இவ்வளோ செய்தோம், எவ்வளோ செய்தோம்னு எவ்வளோ அடையிறோம் பாபாவிடம் இருந்து. அதை பார்க்கும்போது இங்க நம்ம செய்யறது ஒண்ணுமே இல்ல. எனவே நான் கொடுத்தேன் என்ற இந்த எண்ணம் வரக்கூடாது. எப்போதுமே நாம் பெறுகிறோம் என்று நினையுங்கள். இத குடுத்துட்டு பாபாவிடமிருந்து நான் இவ்ளோ ஆஸ்தி அடைறேன். அளவற்ற அந்த சுகத்தினுடைய சத்தியுகத்தினுடைய ஆஸ்தி அடைறேன் அப்படிதான் நினைக்கணும். அங்கே நீங்கள் பதமாபதம்பதிகளாக ஆகுவீர்கள். பல கோடி மடங்கிற்கு அதிபதிகளாக ஆகுறீங்க. அதுக்கு முன்னாடி கொடுத்தது எவ்வளவு? எம்மாத்திரம்? நீங்கள் உண்மையில் பதமாபதம் பாக்கியசாலி ஆகிறீர்கள். பகவானே தத்தெடுத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்வது? எவ்வளவு குஷியில் இருக்க வேண்டும். ஆனால் மாயை குஷியை இழக்க வைத்து விடுகிறது. இன்று ஃபுல் டே இதை பற்றி சிந்திக்கலாம். எப்படியெல்லாம் மாயை என்னுடைய குஷியை இழக்க வச்சிடுறது. அப்ப நம்ம அதுல கவனமா இருக்க முடியும். அதாவது மாயை என்னுடைய குஷியை இழக்க வச்சிடுதுன்னு எப்போ சொல்லுவோம்?
நாம ஏதாவது பழைய சம்ஸ்காரத்துக்கு அடிமையாகும் போது, இல்ல நம்முடைய பலவீனங்கள், குறைகள் அது எமர்ஜ் ஆகும் போது தானே சொல்வோம். அப்ப எப்படியெல்லாம் மாய வருது, குஷிய இழக்க வைக்கிறதுன்றத சிந்திச்சோன்னா, அந்த சூழ்நிலைகள்ல நம்முடைய பழைய சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆகாம இருப்பதற்கு நம்ம முயற்சி செய்யலாம், கவனமாக இருக்கலாம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பகவான் நம்மை தத்தெடுத்திருக்கிறார். அவரே நமக்கு ஆசிரியராகி பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய இந்த பல கோடி மடங்கு பாக்கியத்தை நினைவு செய்து குஷியில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நாம் ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள். இந்த பார்வையை உறுதியாக்க வேண்டும். தேகத்தை பார்க்கக்கூடாது. பகவானுடன் ஒப்பந்தம் செய்த பிறகு புத்தியை அலையவிடக்கூடாது. வரதானம். இந்த அலௌகீக வாழ்க்கையில் சம்பந்தத்தின் சக்தியின் மூலம் அழியாத ஸ்நேகம் மற்றும் சகயோகத்தை பெறக்கூடிய, அதாவது ஸ்நேகம் மற்றும் ஒத்துழைப்பை பெறக்கூடிய உயர்ந்த ஆத்மா ஆகுங்கள். இந்த அலௌகீக வாழ்க்கையில் சம்பந்தங்களின் சக்தி குழந்தைகளாகிய உங்களுக்கு டபுள் ரூபத்தில் கிடைக்கிறது. ஒன்று தந்தை மூலமாக சர்வ சம்பந்தங்கள், இரண்டாவது தெய்வீக குடும்பத்தின் மூலமாக சம்பந்தம். அதாவது உங்களுக்கு தந்தையின் சர்வ சம்பந்தமும் இருக்கு, தெய்வீக குடும்பத்தின் சம்பந்தமும் இருக்கு. அது சூக்ஷ்மம், இது ஸ்தூலம். இந்த சம்பந்தங்களின் மூலம் சதா சுயநலமற்ற ஸ்நேகம், அழியாத ஸ்நேகம் மற்றும் சகயோகம் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. எனவே உங்களிடம் சம்பந்தத்தினுடைய சக்தியும் இருக்கிறது. நீங்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த அலௌகீக வாழ்க்கையினுடைய சக்திகளில் நிரம்பிய வரதானி ஆத்மாக்கள் ஆவீர்கள். எனவே வேண்டுகோள் விடுப்பவர்கள் அல்ல, ஆனால் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பவர்கள் ஆகுங்கள். அதாவது பாபா ஹிந்தியில அர்ஜி ராசி அப்படின்னு 2 ரைமிங்கான வார்த்தைகளை யூஸ் பண்றார். அர்ஜி அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ், வேண்டுகோள் இருந்துகிட்டே இருக்கும், இது வேணும் அது வேணும்னு அப்ளிகேஷன் போடுறது. ராசி அப்படின்னா திருப்தியாக இருப்பது. எனவே உங்களிடம் சிவபாபாவுடைய சுயநலமற்ற அழியாத ஸ்நேகமும் இருக்கு. அதே நேரத்தில் தெய்வீக குடும்பத்தினுடைய ஒத்துழைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த சகயோகமும் இருக்கு. இப்படி வரதானத்திற்கு பாத்திரமான ஆத்மாக்கள். அதனால அப்ளிகேஷன்ஸ் எதற்கு? திருப்தியாக இருங்க அப்படின்றார். ஸ்லோகன். எந்த ஒரு பிளான், அதாவது திட்டத்தையும் விதேகியாகி, அதாவது தேக உணர்விலிருந்து விடுபட்டு சாட்சியாகி சிந்தியுங்கள். மேலும் ஒரு நொடியில் பிளெயின், அதாவது தெளிவான நிலையை உருவாக்கி கொண்டே செல்லுங்கள். பிளான், பிளெயின். பிளான் அப்படின்னா திட்டம், பிளெயின் அப்படின்னா பிளெயின் ஷீட் சொல்லுவாங்க, தெளிவா எந்த சிந்தனை இல்லாம பிளெயின் மனமுடையவர்கள் ஆயிடுங்க அப்படின்றார். இன்றைய அவ்வியக்த சமிக்கை. பாப் தாதாவுடன் நீங்கள் சந்திப்பை கொண்டாடுகிறீர்கள். ஆனால் பெரியதிலும் பெரிய சந்திப்பு தங்களுக்குள் சம்ஸ்காரத்தின் சந்திப்பை கொண்டாடுவதாகும். இவ்வளோ அழகா பாபா சொல்லிட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் பாபா கிட்ட கனெக்ஷன் இருக்கு. நாங்க பாப் தாதாவை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க, அந்த சந்திப்பை கொண்டாடுறோம்னு சொல்றீங்க. இதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் இருக்கிறதுலே பெரியதிலும் பெரிய சந்திப்பு என்ன தெரியுமா? சம்ஸ்காரங்களுடைய சந்திப்பு. நம்ம எங்கே இருக்கிறோமோ, லௌகீகமாக இருக்கலாம், அலௌகீகமாக இருக்கலாம், அங்கே சம்ஸ்காரம் ஒத்து போகணும். எப்போ இந்த சம்ஸ்கார சந்திப்பு நடக்கிறதோ அப்பொழுது
வெற்றி முரசு ஒலிக்கும். அதற்கு இனிமை தன்மை என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள். கடுமையான வார்த்தைகளை பேசாதீர்கள். ஓம் சாந்தி. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. உன்னால் தானே உயர்வாயானேனே, உனக்கென்றே வாழுவே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தனக்கு என்றே வாழ்பவன் போகி, பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தன்னை உயர்த்தி பிறரையும் உயர்த்த வாழ்பவன் ராஜயோகியே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா, இது நீ தந்த வரதானமே.